வன பழமரங்கள் அழிவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். இயற்கை காரணங்கள்: நோய் மற்றும் பூச்சிகள். பல்வேறு நோய்கள் மற்றும் பூச்சிகள் பழமரங்களை தாக்கி அவற்றின் வளர்ச்சியை பாதித்து இறக்க நேரிடலாம். காலநிலை மாற்றம்: வெப்பநிலை அதிகரிப்பு, மழைப்பொழிவு மாற்றம் போன்ற காலநிலை மாற்றங்கள் பழமரங்களை அழுத்தத்துக்கு உள்ளாக்கி நோய்கள் மற்றும் பூச்சிகளால் பாதிக்கப்பட வாய்ப்பை அதிகரிக்கிறது. இயற்கை இடர்பாடுகள்: காட்டுத்தீ, வெள்ளம், புயல் போன்ற இயற்கை இடர்பாடுகள் நேரடியாக பழமரங்களை சேதப்படுத்தி அழிக்கலாம். மனித நடவடிக்கைகள்: காடுகளை அழித்தல், விவசாயம், வளர்ச்சி மற்றும் பிற நோக்கங்களுக்காக காடுகளை அழிப்பது பழமரங்களின் வாழிடத்தை அழிக்கிறது. அதிகப்படியான மேய்ச்சல்: விலங்குகள் அதிகமாக மேய்ந்தால் பழமரங்கள் சேதமடைந்து மீண்டும் வளர முடியாமல் போகும். அதிகமாக பறித்தல்: பழங்களை அதிகமாக பறிப்பது மரங்களின் எண்ணிக்கையை குறைத்து மரங்கள் இனப்பெருக்கம் செய்யாமல் தடுக்கிறது. மாசுபாடு: காற்று, நீர் மற்றும் மண் மாசுபாடு பழமரங்களை பாதித்து அவற்றின் உயிர்வாழும் விகிதத்தை குறைக்கிறது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வன பழமரங்கள் அழிவதற்கான குறிப்பிட்ட காரணங்களை அறிய அந்த பகுதியின் உள்ளூர் சூழல், சமீபத்திய நிகழ்வுகள் மற்றும் மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றிய கூடுதல் தகவல்களை சேகரிப்பது அவசியம். எந்த பகுதியில் வன பழமரங்கள் அழிந்து வருகின்றன என்று கூறினால் அதற்கான காரணங்களை மேலும் துல்லியமாக கூற முடியும். கூடுதல் தகவல்கள்: பழமரங்களின் வகை: எந்த வகையான பழமரங்கள் அழிந்து வருகின்றன? அழிவின் அளவு: எவ்வளவு பரப்பளவில் பழமரங்கள் அழிந்து வருகின்றன? அழிவின் வேகம்: எவ்வளவு வேகமாக பழமரங்கள் அழிந்து வருகின்றன? பாதிக்கப்பட்ட பகுதி: எந்த பகுதியில் பழமரங்கள் அதிகமாக அழிந்து வருகின்றன? இந்த தகவல்களின் அடிப்படையில் பழமரங்களை பாதுகாக்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்பது பற்றி மேலும் விவாதிக்கலாம்.